ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சாரி, ரொம்ப டிலே ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ மேம் வீடியோ போடுவீங்க? முக்கியமாக வால்யூம் 2ல் இருந்து வீடியோஸ் போட்டால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வால்யூம் 2ல் இருக்கிற சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம்னு உங்களோட ரெக்வஸ்ட் இருந்தது. அதனால நான் வால்யூம் 2ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் 7 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக புரியணும், நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் இல்லையா? அது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வித் ரெஸ்பெக்ட் டு அ வேரியபிள் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஃபார்முலாஸ் எல்லாம் நிறையா படித்து வச்சுட்டீங்க. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸ் டு த பவர் என்னக்கு என்ன ஃபார்முலா, காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எதுக்கு படித்தோம், ஏன் படித்தோம், எங்கே அப்ளை பண்ணுவோம், எப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு படித்தோங்கிறது, அதுதான் இந்த சாப்டர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிக்கும் போது டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தாலும் அதை இன்டெப்த்தாக நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லா கிளாரிட்டியுமே இந்த பர்டிகுலர் சாப்டர் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செஷனால நம்ம செஷனோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, எப்போவுமே நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட் ஆஃப் த டே இருக்கும். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு பியூட்டிஃபுல்லான சேயிங். என்ன? லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லிவ் ஃபார் டுடே, ஹோப் ஃபார் டுமாரோ. நம்ம எப்போவுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லியும் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம். நம்ம தப்பு பண்ணி ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே. டெய்லியும் நம்ம கற்றுக்கிற விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அதை நம்ம டெய்லியும் வாழ்நாளில் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். நல்ல காரியங்களை செய்யணும், கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிடணும். ஓகே, ஸோ அப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னா டுமாரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக அழகாக இருக்கும். நீங்களும் ஹோப் பண்ணலாம், ஸோ நல்ல டுமாரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு சேயிங்கோட நம்ம இந்த செஷனை தொடங்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இட் இஸ் மீனிங் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவோட மீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ்னா என்ன? dy by dx. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், y அப்படிங்கிற வேரியபிளை x அப்படிங்கிற வேரியபிளால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். y அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், dy by dx அப்படிங்கிறது y அப்படிங்கிற வேரியபிளை x வேரியபிளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y ஆக்சுவலி என்னங்கன்னா இது y அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. என்னது? டிபெண்ட் வேரியபிள். ஏன்? இது y அப்படிங்கிறது எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதனால y இஸ் டிபெண்ட் வேரியபிள், x இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் y டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, அதுதான் டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவை பார்க்கும்போது, நான் சொன்ன டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படித்த ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்லோப் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1 படிச்சிருப்போம் இல்லையா? இதுமே சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் x தானே. ஸோ ஸ்லோப் கான்செப்ட் இங்கே கொஞ்சம் கொண்டு வந்து பார்ப்போமா? எஸ், நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ அந்த லைன் இப்போ ஒரு கிராஃப், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ இது x1, y1, இது x2, y2. ஸோ இப்படி பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது? m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதை நான் டெரிவேட்டிவோட எப்படி மேம் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ ஷோ யூ ஒரு கர்வ் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். சரியா?
இந்த கர்வ்ல இங்கே நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கிறேன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய். ஸோ இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற இந்த கர்வ் இந்த கர்வுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னால் என்ன வரைய முடியும்? ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். என்ன வரையலாம்? ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையலாம். அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? இங்கேயும் ஸ்லோப் கான்செப்ட் தான், ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் என்னங்கிறது கொஸ்டின். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, நம்ம ஸ்லோப் கான்செப்ட் இங்கே கொண்டு வரலாம். ஸ்லோப் கான்செப்ட் வேணும்னா நமக்கு இங்கே 2 பாயிண்ட் வேணுமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் கமா ஒய்ல போகிற ஒரு லைன் வரைகிறேன். அந்த லைன் இந்த கர்வ்லேயே இன்னொரு பாயிண்ட்ல முட்டுது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்னவா எடுத்துக்கிறேன்? இந்த கர்வ் ஆக்சுவலி y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த பாயிண்ட்டை பர்டிகுலர் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒய்யை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்க முடியுமா? ஃபைன். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் என்னவாயிடும்? எக்ஸ் பிளஸ் ஹெச்ன்னு ஆயிடுமா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். m is equal to f of x plus h minus f of x divided by x plus h minus x ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதானே ஸ்லோப்பு. ஃபைன். ஸோ இதை நான் எப்படி இந்த பர்டிகுலர் நான் முன்னாடி சொன்னேன் இந்த லைன் எக்ஸ் கமா ஒய்ல போகிற ஒரு டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன் தானே என்னோட கொஸ்டின். சரி, இந்த ஹெச் அப்படிங்கிறது வந்து 1 minute ரொம்ப தூரத்தில் இல்லாமல் ஒருவேளை ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்குது, வெரி க்ளோஸ் டு திஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன வரும்? ஹெச் ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்ன வேல்யூ அப்படின்னா ஹெச் டெண்டிங் டு 0 அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கலாமா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போறேன்னா லிமிட் ஹெச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பாயிண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னா ஹெச் டெண்டிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச்ன்னு வருமா? ஸோ இதுதான் ஆக்சுவலி டெரிவேட்டிவ். ஸோ இங்கே என்னது? ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வெரி க்ளோஸ் டு தட் பாயிண்ட். அப்போ நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ்னால அந்த பாயிண்ட்ல நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பு தான் இந்த வேல்யூ கொடுக்கும். சரியா? ஸோ இதுதான் என்னது ஆக்சுவலி டெரிவேட்டிவ். dy by dx is equal to limit h tending to 0 f of x plus h minus f of x divided by h. ஸோ டெரிவேட்டிவை நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் டெரிவேட்டிவோட டெஃபினேஷன். ஸோ டெரிவேட்டிவ்க்கு இது ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் இருக்கா மேம்? வேற எப்படியாவது சொல்ல முடியுமானா ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு விதமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து 2 குவான்டிட்டி இருக்குது. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர். ஓகே, ஸோ லெட் மீ சேஞ்ச் த கலர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ டெரிவேட்டிவ்னா dy by dx தானே சொன்னோம். சரி, இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் y and is x-ஐ ஒரு குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். வெலோசிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ வெலோசிட்டி அப்படிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். கரெக்டா? சேஞ்ச் இன் டைம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா v of t is equal to ds by dt எழுதிக்கலாமா? இங்க s அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அண்ட் t அப்படிங்கிறது டைம் டேக்கன். ஓகே, ஸோ வெலோசிட்டி அப்படிங்கிறது ds by dt எழுதிக்கலாம். இது s அப்படிங்கிறது என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் டைம், இது சேஞ்ச் ஆகும். s அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் t ஆ இருக்கு. ஸோ இதை இந்த ds இந்த s நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு t ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? வெலோசிட்டியா இருக்கும். ஸோ இதை வச்சு நான் ஒரு கிராஃப் பிளாட் பண்றேன் அப்படின்னா இந்த எஸ் ஆஃப் இந்த எஸ்க்கு அதாவது எஃப் ஆஃப் டீயை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு கிராஃபை வரைகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் டி. ஓகே, ஸோ இந்த கிராஃப் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வெலோசிட்டி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல
இதோட வெலோசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, ds by dt பண்ணிட்டு இங்க t-யோட வேல்யூ என்ன அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஒருவேளை இங்க t1 இருக்கு, ஸோ t1ங்கிற டைம்ல இந்த பார்ட்டிக்கலோட வெலோசிட்டி என்ன, இங்க டிராவல் பண்ற இந்த பார்ட்டிக்கலோட வெலோசிட்டி என்னன்னு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்சியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே ஸ்லோப் ஐடியா வச்சு சொல்றேன். இங்க ஒரு லைன் நான் வரையறேன் அப்படின்னா இந்த லைனோட ஸ்லோப் தான் நமக்கு இதோட டிஃபரன்சியேஷன் டெரிவேட்டிவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃப்ல பாருங்களேன், இதோட டெரிவேட்டிவோட வேல்யூ என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா ஸ்லோப் வந்து இங்க இது ஆக்சுவலி என்னது இன்க்ரீசிங் கிராஃப், ஸோ ஸ்லோப் ஆக்சுவலி எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் T2ல எடுத்து பாருங்க, இப்போ இங்க ஒரு லைன் நான் வரையறேன்னா இந்த லைன் எப்படி இருக்கு, டிக்ரீசிங், இது வந்து டிக்ரீசிங் தானே. ஸோ அப்போ இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்குமா, எஸ். ஸோ இங்க இந்த இடத்துல v of t-யோட t2ஓட வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஸோ இங்க இதோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஸோ சரி, இது அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியாவும் இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா இதோட மேக்ஸிமம் ஹைட் இங்க தானே. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இதோட ஸ்லோப் நீங்க வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கு, இதோட ஸ்லோப் ஆக்சுவலி என்னது, ஜீரோவா இருக்கு. அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்ல வெலோசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்குங்கிற ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ ஆக்சுவலி இங்க வெலோசிட்டி பிளஸ்ல இருந்து நெகட்டிவ்ல பிளஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறுதா, பாசிட்டிவ்ல இருந்து இது வரைக்கும் பாசிட்டிவ் வருது, அதுக்கப்புறம் ஜீரோ அட்டைன் பண்ணுது இந்த பாயிண்ட்ல, அதுக்கப்புறம் எல்லாமே அந்த இதோட ஸ்லோப் என்னவாகுது, நெகட்டிவ் ஆகுது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த பார்ட்டிக்கல் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போது வெலோசிட்டியோட சைனும் சேஞ்ச் ஆகுதா. ஸோ வெலோசிட்டியோட சைன் will change when the particle changes its direction. ஸோ அந்த பார்ட்டிக்கல் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிடும், அந்த டெரிவேட்டிவோட சைன் என்னவாகும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பேசிக்கா இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க நான் சொல்லணும். என்னன்னா இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்லையா வெலோசிட்டி, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சீங்க இல்லையா. ஸோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி. இந்த இன்ஸ்டன்ட் t1ல வெலோசிட்டி அந்த பார்ட்டிக்கல் கிட்ட என்ன அப்படிங்கிறது தான் நீங்க இங்க ஃபைண்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜ் வெலோசிட்டி வேற, இன்ஸ்டன்டேனியஸ் வெலோசிட்டி வேற. ஓகே, ஸோ இப்போ நான் ஆவரேஜ் வெலோசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் வெலோசிட்டி ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் வெலோசிட்டியோட ஃபார்முலா இங்க என்னன்னா ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலோசிட்டியோட ஃபார்முலா என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் covered by the particle divided by total time taken. Okay, so average velocity ங்கிறது total distance covered divided by total time taken. Instantaneous velocity ங்கிறது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட வெலோசிட்டி என்ன, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணுவோம். இது கண்டுபிடிக்க வேல்யூஸ் போதும். அண்டர்ஸ்டுட். ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். என்ன எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். இங்கே பாருங்க, த டெம்பரேச்சர் T in Celsius in a long rod of length 10 meter insulated at both ends is a function of length x given by. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ given எழுதிருங்க. let me change the color. ரெட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா. ஓகே ஃபைன். given என்ன கொடுத்திருக்காங்க, t is equal to x
10 minus xன்னு வந்திருக்கா? Yes. So இதை இன்னுமே simplify பண்ணி எழுதுனா t is equal to 10x minus x square எழுதியாச்சு. Okay, fine. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் பண்ணும் ஆக்சுவலி இங்கே நம்ம என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட். அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே வேரியபிள் என்ன? எக்ஸ். ஸோ அப்போ டிடி வந்து அதோட லென்த்தை பொறுத்து மாறுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம டிடி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் எந்த பாயிண்ட்ல? அட் மிட் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். சரிங்க, மிட் பாயிண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? மிட் பாயிண்ட் ஆக்சுவலி என்னதுங்க? டோட்டல் லென்த் என்னது? 10. 10 by 2 is equal to 5. ஸோ 5 மீட்டர் தான் அதோட என்னது? மிட் பாயிண்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dt by dx at x is equal to 5. ஸோ ஃபர்ஸ்ட் dt by dx கண்டுபிடிச்சிடலாமா? டிஃபரன்சியேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா இங்கே என்ன வரும்? 10 minus 2x. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட் x is equal to 5. ஸோ அப்போ dt by dx ஓட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல? 10 minus 2 into 5 which is equal to 10 minus 10. நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டும் கூட. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A person learned 100 words for the English test. The number of words the person remember in 3 days after learning is given by. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோமா? given என்ன கொடுத்துருக்காங்க? w of t. ஸோ w of tங்கிறது இங்கே ஃபங்க்ஷன். அது என்ன? இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த பர்சன் வந்து 3 daysல ஞாபகத்துக்கு வச்சுக்கக்கூடிய கவுண்ட் இது கொடுக்கும். ஓகே, ஸோ 100 into 1 minus 0.1 t the whole square. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ w of t என்னதுங்க? 100 into, ஸோ a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? 1 minus 2 into 0.1 0.2t எழுதிக்கலாமா? ப்ளஸ் 0.01 t ஸ்கொயர். ஓகே, ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 minus 20t plus 100 0.001 கேன்சல் ஆகிடும். வெறும் t ஸ்கொயர் மட்டும் நிற்கும். கரெக்டா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டீயோட நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டீங்கிறது இங்கே என்னது? நம்பர் ஆஃப் டேஸ் தானே. டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? dw டிவைடட் பை dt பண்ணுறேன். இது என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் 0 minus 20 plus 2 into t இருக்குமா? எஸ், ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான்? 2 days ஆஃப்டர் 2 days இல்லையா? 2 daysக்கு அப்புறம் அவர் வந்து எத்தனை வார்த்தைகளை மறந்துருப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிப்போமா? இங்கே டீயோட வேல்யூ நம்ம என்னன்னு போடணும்? எஸ், 2ன்னு போடணும். அப்போ dw by dt is equal to minus 20 plus 2 into 2 which is equal to 4. Minus 20 plus 4 is equal to minus 16. அப்போ இங்கே மைனஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் ஞாபகத்தில் வச்சிருந்தா இங்கே ப்ளஸ் வரும். சரியா? அவன் மறந்து போன கவுண்ட் தான் இது. 100ல் 16 வார்த்தையை அவன் 2 நாளில் மறந்துடுவான். அதுதான் வந்து ஆன்சர். அண்டர்ஸ்டுட்? ஸோ minus 6 if forgets, the person forgets 16 words after 2 days of learning அப்படின்னு நம்ம ஆன்சர் இருக்கணும். சரிங்களா? 2 நாளுக்கு அப்புறம் 16 வார்த்தைகளை மறந்துடுவான் அப்படின்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. என்னன்னா இங்கே என்ன ஒரு பார்ட்டிக்கல் கொடுத்துருக்கான். இந்த கண்டிஷனை நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த வெலோசிட்டி கான்செப்டில். அதே ஐடியா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். படிச்சிடலாம் வாங்க கொஸ்டினை. A person is fired straight up from the ground to reach a height of ஒரு பார்ட்டிக்கலை வந்து எஸ் ஃபீட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஹைட்டை ரீச் பண்ணுற மாதிரி பார்ட்டிக்கலை வீசுறாங்க. சரிங்களா? இன் t செகண்ட்ஸ். அந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கான். எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 128t minus 16t ஸ்கொயர். இங்கே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட், அந்த பார்ட்டிக்கல் எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க?
ஓகே, மேக்ஸிமம் ஹைட் அது எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும். ஓகே, ஸோ அதிகபட்ச உயரத்தை கண்டறிகிறதா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகபட்ச உயரத்துக்கு ஒரு பார்ட்டிக்கல் போகுது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலோட ஸ்லோப் என்னவா தான் இருக்கும்? எஸ், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஒரு லைன் வரைகிறோம்னா அந்த ஸ்லோப் இங்கே என்னது? ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இதோட டெரிவேட்டிவ் அதாவது ds by dt is equal to 0 அப்படின்னா that is the velocity must be 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ds by dt அதாவது vt. ds by dt என்னது? டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? ஸோ கொடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 128 minus 16 into 2 is 32t. ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணும். ds by dt is equal to 0 when the particle reaches its maximum height. ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நம்ம போடும்போது இங்கே என்ன வந்துடும்? 128 minus 32t is equal to 0. ஸோ 32t is equal to 128 வருமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீயோட வேல்யூ இங்கே என்னன்னு கிடச்சிருச்சு? எஸ், 128 divided by 32 which is 128 divided by 32 டிவைட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 4ன்னு வருமா? 4 seconds தான் ஆன்சர். ஸோ இப்போ 4 செகண்டில் இல்லை ஆன்சர் இல்லை, இந்த டைம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ 4 செகண்டில் இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும். அந்த ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? t is equal to s. t is equal to 4 நம்ம s of t ல சப்ஸ்டியூட் பண்ணணும். t is equal to 4 s of t ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s of t என்னது? இங்கே 128 minus 16t ஸ்கொயரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா s of t ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். s of t இருக்க வேண்டிய இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே t வரும். 128 into 4 minus 16 into 4 4s are 16. ஸோ இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் which is 12 1 8 9 sorry 32 3 8 11 5. okay, 512 minus 16 into 16 256. so the answer is 256 feet. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க feet. okay, so இதுதான் வந்து answer. okay, so moving to second question. second question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. so what is the velocity when the particle hits the ground? இந்த பார்ட்டிக்கல் மறுபடியும் கிரவுண்டை ஹிட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட அதோட டைம் கேட்குறாங்க, அதோட வெலோசிட்டி கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ வாட் இஸ் த வெலோசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் வென் த பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்ட்? ஸோ இந்த ட்ராவல் முடிச்சு இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல வந்து சேரும். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது எஸ் அப்படிங்கிறது என்ன? ஹைட். கிரவுண்ட்ல இருந்து அது எத்தனை ஹைட்ல இருக்கோ அதுதான் வந்து இந்த எஸ். இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்களேன், எஸ் ஆக்சுவலி என்ன கிரவுண்டை ஹிட் பண்ணிடுச்சு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 0 தானே. ஸோ அப்போ 128 t minus 16t ஸ்கொயரை ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ டீக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். t இன்டூ 128 minus 16t is equal to 0வா? டீயோட வேல்யூ இங்கே 0. இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? 128 minus 16t is equal to 0னா 16t is equal to 128. t is equal to 128 divided by 16. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது you get 8 seconds வந்துருச்சா? ஸோ அப்போ டீயோட வேல்யூ 0,8 seconds சொல்லி வந்துச்சா? இந்த அப்போ 0 செகண்ட்லையும் 8 செகண்ட்லையும் இது வந்து கிரவுண்டில் தான் இருக்கு. ஹைட் எதுவுமே ஹைட் வந்து 0 அப்படிங்கிறத இந்த ஆன்சர் கொடுக்குது. ஸோ அப்போ இனிஷியல் பாயிண்ட்டையும் இந்த 8 இந்த பாயிண்ட்டையும் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெலோசிட்டி அட் 8 சாரி இந்த இடத்துல வெலோசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஓகே, நம்ம இந்த பர்டிகுலர் பாயிண்ட் t is equal to 8 இருக்கு இல்லையா? யா, இந்த பாயிண்ட்ல இதோட வெலோசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் v of t ஓட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, ds by dt that is equal to what, 128 minus 32t ன்னு வருமா. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், v of 8க்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ v of 8 என்னதுங்க, v of 8 is equal to 128 minus 32 into 8. 128 minus 32 into 8, 16, 125. Okay, so your answer is minus 128. Minus 128 இது velocity, velocityங்கிறதுனால feet per second ன்னு எழுதிரணும். Okay, so இங்க பாருங்க, முன்னாடி சொன்ன ஐடியாவை இங்க ரிலேட் பண்ண முடியுதா. இதோட velocity actually இங்க வந்து என்னது, ஸ்லோப் வந்து டிக்ரீஸ், இது வந்து என்னது டிக்ரீசிங் ஸ்லோப், ஸ்லோப் வந்து நெகட்டிவா தான் இருக்கும், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த கிராஃப் ஆக்சுவலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், லைன் எல்லாமே எப்படி இருக்கு, டிக்ரீசிங்கா இருக்கு. ஸோ அதனால இதோட ஸ்லோப்புமே எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நமக்குமே ஸ்லோப் எப்படி தான் கிடைச்சிருக்கு, நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 7.6 பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, a particle moves along a horizontal line such that its position at any time t greater than or equal to 0 is given by s of t is equal to t cube minus 6t square plus 9t plus 1, where s is measured in meters and t in seconds. Okay, so இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, at what time the particle is at rest. ஸோ பார்ட்டிக்கல் ரெஸ்ட் ஆயிருக்க வேண்டிய பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஐடியா தான் இல்லையா. ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது என்ன அர்த்தம், வெலோசிட்டி வந்து ஆக்சுவலி ஜீரோவா இருக்கும் இல்லையா. பார்ட்டிக்கல் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த வெலோசிட்டி வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். வெலோசிட்டி எப்போ ஜீரோவா இருக்கும், அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல தான் இல்லையா. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான் இந்த வெலோசிட்டி வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ds by dt கண்டுபிடிக்கணும், அப்பதான் வெலோசிட்டி கிடைக்கும். அதை ஈக்குவல் டு 0 பண்ணா போதும். ஓகேவா, சால்வ் பண்ணிடலாமா. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இங்க என்னது, s of t கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ds by dt கண்டுபிடிச்சிடலாம், which is equal to 3t square minus 12t plus 9. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணும் இல்லையா. ஸோ ds by dt equal to 0, then the particle is at rest ன்னு சொல்லலாமா. எஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3t square minus 12t plus 9 is equal to 0. ஸோ இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 3ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ண இங்க என்ன கிடைச்சிரும், t square minus 4t plus 3 is equal to 0. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், t minus 3 t minus 1 is equal to 0. So t is equal to 1 or 3 ன்னு கிடைக்குதா. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ல the particle வந்து எப்படி இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும் சரியா. 1 செகண்ட்லயும் 3 செகண்ட்லயும் என்ன ஆயிடும், the particle will be at rest. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், at what time the particle changes its direction. அந்த பார்ட்டிகல் அதோட டைரக்ஷனை எப்போ சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த பார்ட்டிகளோட டைரக்ஷன் எப்போ சேஞ்ச் ஆகும், அந்த வெலோசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகும் போது மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ வெலோசிட்டியோட சைன் வந்து எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வெலோசிட்டி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3t square minus 12t plus 9 கண்டுபிடிச்சோமா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் ஜீரோவா இருக்குங்கிறதும் நம்ம கண்டுபிடிச்சோம். எந்தெந்த பாயிண்ட்ல ஜீரோவா இருக்கும் நம்ம பார்த்தோம், வெலோசிட்டி 1லயும் 3லயும் தான் ஜீரோவா இருக்கும் கரெக்டா. ஸோ டைம் ஆக்சுவலி ஜீரோல இருந்து நம்பர் லைன் வரைஞ்சிருக்கீங்க, டைம் வந்து ஜீரோல இருந்து தான் ஜாஸ்தி ஆகும்னு போட்டிருக்கிறதுனால இங்க நம்ம ஜீரோ போட்டுறோம். இதுக்கு கீழே அதுக்கப்புறம் நெகட்டிவா வராது டி. ஸோ அதனால நம்பர் லைன்ல இப்படிதான் பிளாட் பண்ணிருக்கு. இது டீயோட வேல்யூஸ் தான் சரிங்களா. ஸோ டீயோட வேல்யூ இங்க போடும்போது,
ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்து நான் இங்க போட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ பாசிட்டிவா கொடுக்குதா நெகட்டிவா கொடுக்குதா அப்படிங்கிற சைனை வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு இங்க குட்டி ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது ஈக்குவல் டு 0 பண்ணி நீங்க ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு பிளாட் பண்ணிடணும் நம்பர் லைன்ல. ஸோ ரைட் மோஸ்ட் சைட்ல நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கர்வ். இந்த கர்வ் மெத்தட வேவ் கர்வ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்லித்தரேன். பெரிய பெரிய ஈக்குவேஷனா ஒரு ரிலேஷனல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்றதுங்கிறது அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இந்த ரைட் மோஸ்ட் இதுல இருந்து இந்த கர்வை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செக் பண்ண வேண்டியது என்னன்னா இதோட ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். பாசிட்டிவா இல்ல அப்படின்னா நீங்க அதை வந்து பாசிட்டிவா மாத்தணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க இருந்து நான் இங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது மறுபடியும் கிராஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்படியே போகும். சரிங்களா? ஸோ லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ், லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா இங்க நெகட்டிவ், திஸ் வில் பி பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்து செஸ் பண்ணி பாருங்க. ஸோ போடும்போதே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா v of t வந்து பாசிட்டிவா இருக்கும் எப்போ t belongs to 3, infinity. yes, velocity வந்து என்னது less than 0 இருக்கும் when t belongs to 1, 3 இருக்கும்போது. so velocity வந்து greater than 0 இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் எப்போ t belongs to 0, 1 இருக்கும்போது. ஸோ இந்த 1ங்கிற பாயிண்ட்ல நல்லா பாருங்க, இந்த 1ங்கிற பாயிண்ட்ல இது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு 3ங்கிற பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ இவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, அட் வாட் டைம். ஸோ 1 செகண்ட்லையும் 3 செகண்ட்லையும் அந்த பார்ட்டிக்கலோட வெலோசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட டைரக்ஷனும் இந்த பாயிண்ட்ல தான் சேஞ்ச் ஆகும். அட் t is equal to 1 and t is equal to 3. At 1 second and 3 second the particle changes its direction. நீங்க எழுதணும். Understood? So மூணாவது third question போயிடலாமா? Yes. Third one என்ன எப்படி சால்வ் பண்ணணும்னா find the distance traveled by the particle in the first 2 seconds. First 2 secondsல அந்த பார்ட்டிக்கலோட டைரக்ஷன் அந்த பார்ட்டிக்கல் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பார்ட்டிக்கலோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த பார்ட்டிக்கல் எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைம்ல வந்து முடியுது, அந்த டோட்டல் அந்த என்ன சொல்றது டோட்டல் ஜெர்னியோட டைம் டேக்கன் ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிக்கலோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை T1 and T2 நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும். அதாவது இதோட டெரிவேட்டிவ் 0 இருக்கிற பாயிண்ட், ஸ்லோப் 0 இருக்கிற பாயிண்ட் தான் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட். அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ அதை நான் TCன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் எவ்வளவு ஒரு 2 டைம் வந்திருக்கலாம், 3 டைம் வந்திருக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்டா இருக்கிற மாதிரி கிடைக்குது இல்லையா, அந்த பார்ட்டிக்கலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் S of T1 minus S of TC. ஓகே, அந்த பிரேக் பாயிண்ட் பிளஸ் மாடுலஸ் போடணும். ஸோ ஈவன் நெகட்டிவா கிடைச்சா கூட அதை பாசிட்டிவா நம்ம மாத்திக்கணும். ஸோ S of TC plus S of T2. ஸோ இந்த வேல்யூ இது வந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் நீங்க போடணும். இதுவே நடுவில் 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 பிரேக் பாயிண்ட்டுக்குமே நீங்க என்ன பண்ணும் இதே ஃபார்மேட்ல போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ல நமக்கு 2 செகண்ட் ஆல்ரெடி நம்ம தேவையான ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். 0ல ஸ்டார்ட் ஆகுது, 3ல தான் முடியுது. 3ல முடியுதுன்னு இல்லை, 3ல 0 ஆகுது. இங்க வந்து இந்த ஜெர்னி வந்து எங்க முடியுதுங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியல. ஃபைன். பட் இவங்க வந்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் கேட்டனால எண்டிங் பண்ண நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பிரேக் பாயிண்ட் 1 தானே இருக்க போகுது. 1 ஏன்னா இங்க போடுறேன், இது வந்து டெரிவேட்டிவ் ds/dtயோட வேல்யூ இங்க என்னது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 0ன்னு வருதா. ஸோ அதனால இதை நான் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட TZ, இதுதான் என்னோட T1, இதுதான் என்னோட T2. ஸோ அப்போ ஃபார்முலால போட்டுடலாமா?
So total distance is equal to இங்க என்னது s of t1 minus s of t2 sorry tc plus s of tc plus s of t2 okay so value substitute பண்ணிடலாமா s of t1 அப்படிங்கிறது என்னது t0 so t0 substitute பண்ணும்போது என்ன மட்டும் மிஞ்சும் இங்க 1 மட்டும் நிக்குமா yes minus so t ஓட வேல்யூ இங்க என்ன போடணும் 1 போடணும் 1 போட்டா இங்க என்ன வரும் 1 minus 6 plus 9 plus 1 okay so இத நான் simplify பண்ணா என்ன வந்துரும் 10 minus 6 என்னது 4 5 இல்லையா so simplify பண்ணா 5 வருது so next இந்த s of இங்க tc தான் tcங்கிறது s of 0 ஓட s of 1 ஓட வேல்யூ 5 தான் இங்க நமக்கு 5 தான வந்துச்சு so அத டைரக்ட்டா நான் இங்க போட்டுறேன் plus s of t2ங்கிறது என்னது t2 வந்து 2 அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா சாரி இங்க வந்து एक्चुअली மைனஸ் தான் வரும் இங்க மைனஸ் தான் ஓகே சோ இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிக்கணும் மைனஸ் போட்டுக்கணும் சோ இங்க 2 2s are 4 4 2s are 8 8 minus 6 4s are 24 plus 9 9 2s are 18 plus 1 okay so இங்க என்ன வரும் 19 19 plus 8 27 minus 27 minus 24 இங்க 3 னு வருது okay fine so இங்க என்ன வந்துருச்சு 1 minus 5 plus 5 minus 3 so which is equal to minus 4 plus 2 which gives 4 plus 2 that is equal to 6 இங்க என்னது என்ன குவாண்டிட்டில கொடுத்திருக்கா மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்கா 6 meters தான் ஆன்சர் okay so third one solve பண்ணியாச்சு next question போயிடலாமா yes இந்த question பாருங்க ஒரு interesting question if we blow air into a balloon of spherical shapeல இருக்கு at the rate of 1000 centimeter per second at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter so first நம்ம இந்த question பார்த்தறலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க dr by s dr by dt கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ என்னன்னா ஒரு ரேட்ல நான் என்ன பண்றேன் பலூனை வந்து ப்ளோ பண்றேன் ஓகே ஊதுறேன் அதோட இங்க பாருங்க இந்த குவாண்டிட்டியோட இத வெச்சே நம்மனால சொல்லிர முடியும் இது எதை வெச்சு வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் per செகண்ட்ஸ் அப்போ dv by dt நமக்கு கொடுத்துட்டான் சரிங்களா சோ dv by dt கொடுத்துட்டான் கொடுத்த விஷயத்தை நம்ம இங்க எழுதிரணும் ஓகே சோ தட் இஸ் 1000 ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் சேஞ்ச் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் dr by dt கண்டுபிடிக்கணும் ஓகே சோ இப்போ v யையும் v இது வந்து v டாக்கனா சரியா v சோ v யையும் r யையும் ரிலேட் பண்ற ஃபார்முலா என்ன velocity is equal to sorry velocity இல்ல volume so volume of the sphere is equal to படிச்சிருக்கோம் ஆல்ரெடி 4/3 pi r cube so இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம் இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஊத வால்யூமும் வந்து சேஞ்ச் ஆகும் ரேடியஸும் சேஞ்ச் ஆகும் சோ அப்போ இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு வால்யூமும் வேரியபிள் தான் இந்த ரேடியஸும் வந்து வேரியபிள் தான் சரிங்களா இந்த ரெண்டு வேரியபிளுமே with respect to t ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் dv by dt is equal to 4/3 pi இது எல்லாமே கான்ஸ்டன்ட் into இந்த r cube நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் r cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into r square dr by dt னு போடணும் ஏனா r with respect to t ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஓகேவா சோ இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா 1000 divided by 3 கேன்சல் ஆயிடும் இங்க என்ன மட்டும் இருக்கும் 4 pi இருக்குமா yes 4 pi r square dr by dt சோ நாம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் dr by dt வேல்யூ தானே ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க இங்க என்ன வரும் 250 னு வந்துரும் சோ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 250 divided by pi r square தான் dr by dt ஓட வேல்யூ பட் இங்க dr by dt எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க yes dr by dt at point to find this thing at r is equal to 7 so r 7 ல கண்டுபிடிக்கணும் so r க்கு 7 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா 250 divided by 49 pi தான் வந்து என்னது ஆன்சர் so first क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு டன்
ஸோ இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? S is equal to surface area of a sphere 4 pi r square னு வருமா? Yes. ஸோ ds by dt ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி 4 into pi into 2 r dr by dt டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ், ds by dt is equal to 8 pi into r ஓட வேல்யூ இங்கே என்னது? 7 தானே? 7 into dr by dt நமக்கு முன்னாடியே தெரியுமே, 250 divided by 49 pi எழுதிக்கலாமா? pi pi get cancelled. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 times இது 7 times. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னா 2000 divided by 7. யூனிட்ஸ் எழுதிருவோமா? இந்த யூனிட்ஸ் என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ மேலே ஒரு யூனிட் இங்கே எழுதல பாருங்க, சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.8 பார்த்துடலாம். The price of the product is related to the number of units available by the equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அது என்னது? px plus 3p minus 16x is equal to 234. இதில் p அப்படிங்கிறது வந்து price of the product per unit in rupeesல கொடுத்துருக்காங்க. x அப்படிங்கிறது number of units. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the rate of change of price dp by dt with அதாவது rate of change of price with respect to time, அதாவது dp by dt கண்டுபிடிக்கணும். இவங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க? கொடுத்த விஷயத்தெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ தென் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? 90 யூனிட்ஸ். ஸோ சப்ளை இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப், சப்ளைங்கிறது எக்ஸ். அப்போ dx by dt ஓட வேல்யூ கொடுத்துட்டான். என்னென்னு கொடுத்துருக்கான்? 15 கொடுத்துருக்கான், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் dp by dt வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இதுல இருந்து இது வந்து என்னது? இம்ப்ளிசிட் ஈக்குவேஷனாக இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா மாத்திடலாம். ஸோ p is equal to என்ன? p is equal to f of x ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஸோ p ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கா? எடுத்தா என்ன வரும்? x plus 3 minus 16x is equal to 234 வருமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல p of x plus 3 is equal to 234 plus 16x வருமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் p is equal to 234 plus 16x divided by x plus 3 வருமா? எஸ். இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இது வந்து u by v மெத்தட்ல இருக்கா? u by v. ஸோ நம்ம ஆல்ரெடி கோஷன் ரூல் படிச்சிருக்கோம் இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? u dash v minus v dash u divided by v ஸ்கொயரா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு, p and s, p and x. dp by dt ஓட டிஃபரன்சியேஷன் t with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். x ஐயுமே என்ன பண்றோம்? with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. u வை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துருச்சு? அந்த 234 0 ஆயிடும். 16x மட்டும் 16 மட்டும் நிக்கும். x plus 3 அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இங்க மைனஸ் போடுறது போல பிளஸ் போட்டுட்டேன், அது மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ யா, ஸோ இட் இஸ் மைனஸ். ஓகே, எஸ். ஐயோ பென் மாத்தலையா? என்ன பண்ணிடலாம்? இங்கே பாயிண்டர், எஸ், மைனஸ் என்ன வந்துச்சு? 234 plus 16x. கீழே டிஃபரன்ஷியேட் பண்ண 1 தானே? எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1 தானே? எஸ், ஃபைன். ஸோ இங்கே x plus 3 the whole square வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, which is equal to 16x சிம்பிளிஃபை பண்றோம் ஃபர்தரா. 48 minus 234 minus 16x plus 16x minus 16x கையோட கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு. x plus 3 the whole square. ஓகே, ஸோ dp by dt ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? minus 186 divided by x plus 3 the whole square. Done. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கணும்னா, at the point, எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? dp by dt at the point. x என்னது? இங்க x is equal to 19 கொடுத்து கொஸ்டின்ல கொடுத்துருந்தா இல்லையா? ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போடணும்? 90 போடுறோம். இப்போ 90 plus 3 வந்து என்னது? 93 the whole squareன்னு வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, எஸ், நம்ம இங்கே முன்னாடியே சொல்லிட்டே இருந்தது, டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல. அப்போ dx by dt இங்கே வரணுமா? எஸ்.
ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அதை போடணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ கால்குலேஷன் பண்ணுறதுல நான் வந்து அந்த dx by dtயை விட்டுட்டேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் மறந்துடக்கூடாது, dx by dtயை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே dx by dtக்குமே சப்ஸ்டியூஷன் கொடுத்துடணும். இப்போ 15 நீங்கள் கொடுத்தோன்னா கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 186 டிவைடட் பை, let me write, divided by 93 into 93 into 15. ஸோ இதை கேன்சல் பண்ணும் போது என்ன வரும்? 15 வந்து 5 டைம்ஸ், இது வந்து என்ன வரும்? 31 டைம்ஸ், இதுவுமே வந்து என்னது 31. இதை கேன்சல் பண்ணும் போது 186 கேன்சல் பண்ண இங்கே என்ன வரும்? 3 டேபிளில் 60 60 60 62 I guess. Yes, I guess we get 60. எப்படி வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம். This is 31. ஓகே, நமக்கு 62ன்னு கிடைக்குது. ஃபைன். ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணுறோம். 31 அண்ட் இதையும் கேன்சல் பண்ண முடியுமா? இது 1 டைமும் இது 2 டைமும் வரும். ஸோ யூ கெட் என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? -10 டிவைடட் பை 2 3 10 -31 கிடைக்குது. ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -0.32 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? -0.32ன்னு கிடைக்கும். இத்தனை ருபீஸ் பர் இங்கே பர் வீக். எஸ், பர் வீக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ், வீக். அண்டர்ஸ்டுட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் இதில் கொஞ்சம் கேல்குலேஷன் அதிகம் தான், பட் ஸ்டில் வந்து ஈஸி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற, இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிற லாஸ்ட் எக்ஸாம்பிள். மோஸ்ட்லி நான் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்? சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸசைஸில் சில ப்ராப்ளம்ஸ் நான் இல்லைன்னா ஹோம்ஒர்க்காக ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நார்த் டு சவுத் crosses a road going, அதாவது a road running north to south crosses a road going east to west at a point P. Okay, so car A is driving north along the first road and car B is driving along the driving east along the second road. Fine. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, okay fine, a particular time car ஒரு பர்டிகுலர் டைம்ல ஏ கார் வந்து எங்க இருக்குமாமா? 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஏ கார் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அது 10 கிலோமீட்டர் டு த நார்த், 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல இங்க பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் என்ன கொடுத்துட்டாங்க? 15 கிலோமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏயோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு வேளை இந்த டிஸ்டன்ஸை நான் ஏன்னு வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அதோட டிஸ்டன்ஸை நான் ஏன்னு வைக்கிறேன். இட்ஸ் அ வேரியபிள். அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும் டைம் ஆக. ஸோ அதனால இது ஏ வேரியபிளாகவும் இதை பி வேரியபிளாகவும் நான் டினோட் பண்ணுறேன்னா, ஸோ திஸ் இஸ் டிஏ பை டிடியோட வேல்யூ என்னவா இருக்கு? அதாவது அதோட ஸ்பீட். ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்பீட் கிடைக்குமா? டிஸ்டன்ஸ் பை டைம். எஸ். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் பர் ஹவர். இதோட ஸ்பீட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஸ் 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? how fast the distance between the two cars changing. ஸோ இந்த ரெண்டு காரோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் ஹெச்னு டினோட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு காருக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஹெச்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? எனக்கு ஏ வேரியபிள் இருக்கு, பி வேரியபிள் இருக்கு. அட் தட் இன்ஸ்டன்ட், ஒரு இன்ஸ்டன்ட்ல ஏ வேரியபிள் பி வேரியபிள் இருக்கு. ஹெச் வேரியபிள் அந்த இன்ஸ்டன்ட்ல என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? யூசிங் பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் இங்கே யூஸ் பண்ணா 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்னு போடுவீங்களா? இங்கே என்ன வரும்? 100 பிளஸ் எவ்வளோ வரும்? 15 இன்டூ 15 ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு 225 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? 325 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸோ 325னா என்ன பண்ணலாம்னா 325 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ 13 எழுதிக்கலாமா? இதை செக் பண்ணுங்க. 25 இன்டூ 13 எழுத முடியுமான்னு? ஸோ லெட் மீ கால்குலேட் இட். எஸ், எழுத முடியும். யா, ஃபைன். ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு
5 root 13 வருமா? 5 root 13 வந்துருமா? எஸ். ஸோ இதுதான் வந்து ஹெச்சோட வேல்யூ. ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிலேஷனை வேரியபிள் எழுதுங்க. ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதில் எல்லாமே வேரியபிள்ஸ். டைம் ஆக ஆக இந்த இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி ஆகும்? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவுமே இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, இதுவும் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ரெண்டு டைரக்ஷனுமே என்னது? இந்த பக்கம் நோக்கி போய் ரெண்டுமே என்னது? அது டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ அப்போ டிஏ பை டிடியுமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போடும்போது ஸ்லோப்புமே என்னது? இன்க்ரீஸ் தான். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோமா? எஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ண இங்கே என்ன வரும்? 2 into h dh by dt is equal to 2 into a square, sorry 2 into a square எதுக்கு போடுறேன்? 2 into a dA by dt, yes, plus 2 b dA by dB by yes dt. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ h dh by dt is equal to a dA by dt is equal to b plus b dB by dt ன்னு சொல்லி வந்துடும். ஓகே. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஹெச்சோட வேல்யூ என்னது? யா, ஹெச்சோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேனே, என்னது? யா, 5 root 15 dh by dt தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, which is equal to a என்னது? 10. எஸ். ஏயோட வேல்யூ 10 தானே? ஏயோட வேல்யூ 10. ஸோ அதோட ஸ்பீட் இட்ஸ் 80 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? பியோட வேல்யூ 15 into 100. எஸ். which is equal to இந்த ரெண்டு பக்கம் 5 காமன் எடுத்துருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சது எல்லாமே கேன்சல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெருசாக இருக்க மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 into 80 வருமா? எஸ். ப்ளஸ் 3 into 5 எடுத்தாச்சு. அப்போ 3 into 100. 5 root 15 dh by root 15 கிடையாது, it's 13. 15 மாற்றிட்டேன் பாருங்க, 13 இங்கே. ஓகே, எஸ். dh by dt. ஸோ 5 இங்கே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். வெறும் root 13 மட்டும்தான் இருக்கும். இப்போ dh by dt is equal to இங்கே நம்ம போடும்போது 160 ப்ளஸ் 300 divided by எவ்வளோன்னு வருது? root 13. ஸோ இதை நம்ம என்ன பண்ண ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். 460 divided by root 13. ஸோ த ஆன்சர் இஸ், இதை வந்து இன்னுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 127.6ன்னு கிடைக்கும், கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ இது உங்கள் புக்லேயே இருக்கிற கொஸ்டின் தான். பட் ஐ வாண்ட் யூ டு நீங்களாக ஓனாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லா பேசிக் கான்செப்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு உண்மையாகவே இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒன்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லை எங்கேயாவது ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் கம் டு த கொஸ்டின் அண்ட் சால்வ். ஓகே.